தலைப்புச் செய்திகள். ஃபார்முலா கார் ரேஸிற்கான செலவை தனியார் நிறுவனம் வழங்க தேவையில்லை. உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தொடர் முழக்க போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பங்கேற்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மீனவர்கள் 10 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்ததால் மீனவர்கள் கொந்தளிப்பு. எந்த காலத்திலும் திமுக ஆட்சியை அசைக்க முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. பிரதமர் வெளிநாட்டிற்கு சென்றால் ஆங்கிலத்தில்தான் பேசுகிறார், ஹிந்தியில் பேசவில்லை என்றும் விமர்சனம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம். அண்டைய மாநிலங்களை காட்டிலும் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் தகவல். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிற்சாலையில் உற்பத்தி பணியை நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா இன்று பதவியேற்பு. துணை முதல்வராக பதவியேற்றார் பிரவேஷ் வர்மா. மணிப்பூரில் வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் கைது. இரு குழுவினருக்கும் இடையே தொடர் மோதல்கள் நடைபெற்றதை அடுத்து போலீசார் நடவடிக்கை. அந்தமான் கடல் பகுதியில் இன்று காலை திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தகவல். தேர்தல் நடத்தாவிடில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும். யுக்ரைன் அதிபருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.